வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாம் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும், ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோ 21,230 டு மேலே 21,480 ஒரு லெவல்ஸ் போட்டிருந்தோம். இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட இந்த டேவோட லோவுக்கு நியராக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல்லிஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும் இந்த ஜோனுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது 21,480 டு 21,230 சைடுவேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சின்ன புல்லிஸ், அதுக்கப்புறம் ஃபுல் சைடுவேஸ். மார்க்கெட்டை பொறுத்த 21,590 தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னபடி தான் மார்க்கெட் நடந்துருந்துச்சு. சரி, பேங்க் நிஃப்டிலாம் சொல்லி நடந்துச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம். ஒருவேளை டேவோட லோ பிரேக் பண்ணால் நம்ம கீழே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதெல்லாம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை டே ஹைக்கு மேலே இருந்து மேலே ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் இருந்தாலும் மார்க்கெட் இதுக்குள்ளே சைடுவேஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைடுவேஸாக தான் இருந்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மேலே, கீழோட எல்லோ ஜோனை பிரேக் பண்ண கீழே, இந்த மிடில் இந்த ஜோனில் மார்க்கெட் சைடுவேஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கிளியராக அப்படி நடந்துச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி நிஃப்டி நகர வாய்ப்புன்னு ஃபஸ்ட்டு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். இப்போ நிஃப்டி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டிலோட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப் மாரி கிட்டத்தட்ட அடுத்தது புல்லிஸ் கேண்டில் தான். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் தான் இருக்குது, ஆனால் புல்லிஸ் சைடுவேஸில் இருக்குது. சரி, ஓகே. லெவல்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இது ஆல் டைம் ஹை, இப்போ ரீசெண்டாக பண்ண ஆல் டைம் ஹை போட்டிருக்கேன், அது க்ரீனே இருக்கட்டும். இன்னையோட டேவோட ஹைன்னு பார்த்தோம்னா அது ப்ளூ கலரில் வச்சுறேன். பார்த்தீங்கன்னா 21,477. லோன்னு பார்த்தோம்னா 26,329. சரி, நாளைக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கும் பார்ப்போமா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸில் ஒரு சேனல் ஒன்று போடுறேன். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணி, அதாவது இன்றைக்கி டே லோ, அதாவது டே லோ கிடையாது, இந்த சிங் லோவோட அதோட லெவல்ஸ் ஒன்று போட்டுருவோம். அந்த 21,411 அப்படிங்கிற 400 பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இறங்கி டேவோட லோவுக்கு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது, பண்ணனா ஒருவேளை இந்த சேனலுக்கு மேலே டேவோட ஹைக்கு மேலே 21,485 டு 500, இந்த 500 பிரேக் பண்ணால் 590 ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ லெவல்ஸ்னு பார்த்தோம்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 21,534 ஒன்று இருக்கும், அதை விட்டு 593 ஆல் டைம் ஹை. கீ லெவல்ஸ் சப்போர்ட்னு பார்த்தோம்னா சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தான் இருக்கும், அதாவது 21,230. அதாவது இந்த டேயோட ஹை, இன்னோட டேயோட லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 21,230, அதையும் பிரேக் பண்ணால் இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும், அதாவது 21,184. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு வந்து புல்லிஸ் இருக்க தான் வாய்ப்பாக தெரியுது. ஒரு வேளை இந்த சேனலுக்கு மேலே இருந்துச்சுன்னா மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனல் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து டேவோட லோவுக்கு வரது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் ஒரு கேப் அப் இருந்தால் மார்க்கெட் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். கேப் டவுன்னா டவுன் இருக்க வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை நிர்ணயிக்கிறது கேப் டவுன் ஆர் கேப் அப் ஆர் கேப் டவுன், இதை தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ டே கேண்டில் வைக்கிறேன். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டோட ஹைன்னு பார்த்தோம்னா 47,838. லோன்னு பார்த்தோம்னா 47,411. இதில் ரீசெண்டாக பண்ண ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 48,219. சரி, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸில் ஒரு சேனல் போடுறேன். நாளைய பொறுத்தளவுக்கு இந்த சேனல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த சேனலுக்கு கீழே மார்க்கெட் டவுன் ஆனால் ஆக்சுவலாக இந்த சேனலை விட்டு பிரேக் பண்ணி இந்த லோ, அதாவது
1 மினிட் 47,635 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தவரை கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் கீழே இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டே லோ 47,411 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இதில் மட்டும் லெவல்ஸாக போட்டுருவோம். இது வந்து இந்த இடத்துல எல்லோ ஜோன் போட்டுப்போம். இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இப்படி வரது வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாளைக்கு வந்து கேப் அப் இருந்தால் நல்லது. நாளைக்கு கேப் அப் இருக்க வாய்ப்புன்னு எனக்கு தோணுது. மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளைக்கு கேப் அப் இருந்தால் அடுத்தது புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். கேப் அப் இல்லாத பட்சத்தில் பெருசாக வாய்ப்பு கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் டவுன்னா மார்க்கெட் டவுன் தான், கேப் அப்னா கேப் அப் தான், மார்க்கெட் அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். நிஃப்டி அப்படி தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி அதே போல் தான் இருக்குது. இப்போ லெவல்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,887ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸ்ட்ராங்காக. அதுக்கு பிரேக் பண்ணி இந்த சேனலை தாண்டினாலே மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 48,071ங்கிறது ஒரு லெவல்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம இடையில ரீசெண்டாக போனால் ஆல் டைம் ஹை 48,219. கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா அவ்வளோதான் வரது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன்னா இதெல்லாம் வரது வாய்ப்பு இருக்கும். 47,127 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 46,919 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சொல்லப்போனால் மார்க்கெட் கேப் டவுன்னா டவுன் சைடு, கேப் அப்னா அப் சைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.